இன்று இந்த விவாத நிகழ்ச்சியில் நம்முடன் காங்கிரஸை சேர்ந்த திரு இதயதுல்லா அவர்கள் விருந்தினர் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு இதயதுல்லா, வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து அவர் இந்த பிரச்சனை எடுத்துட்டு வர்றாரு. இது எல்லாமே காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்துறாரு. கடந்த 10 வருஷமா ஆட்சியில் இருந்தது பாஜக, இப்போ தொடர்வதும் பாஜக. காங்கிரஸ் சரியில்லைன்னு சொல்லி தான் உங்களை ஆட்சி கொண்டு வந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த 10 வருஷமாக நீங்கள் வாரி வாரி வழங்கினீங்களே, பீகார், உத்தரப்பிரதேசம் ஏன் வளரல? அந்த கொட்டிய காசெல்லாம் எங்கே போச்சு? ஒரே மாதத்தில் 7-8 பாலங்கள் இடிஞ்சு விழுந்துச்சே, நீங்கள் கட்டினது தானே? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வலதுசாரிங்கிற பேரில் வந்தாலும் பிஜேபியில் பேர் வந்தாலும் தமிழர்களுக்கு விரோதமாக தமிழுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்காம அதை தடுக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க. தமிழர்கள் பிரச்சனையை பற்றி பேசினா அந்த பிரச்சனைக்கும் சரியான பதில் இல்லை. அதாவது நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை. நம்ம என்ன கேட்குறாரு, இன்றைக்கு போய் உட்காந்து பேசுகிறார், நிமிர்ந்து உட்காந்துருக்காரு. பிரதமர் மோடி கூட உங்கள் இதில் பார்க்குறீங்க, கையை கட்டி குனிந்து தான் இருக்கார். ஏற்கனவே இருந்த மாதிரி குனிந்துலாம் பேசலை, நேராக பேசுகிறாரு. அவர் ஒன்றும் உதயாநிதிக்கு துணை முதல் பதவிக்கு பிரதமர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவர் அமைச்சரவையில் யாரை சேர்க்கறது போய் பிரதமர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விளக்கமும் சகோதரர் குழந்தை வேலை அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். அதனால் அவர் போய் நேர நெஞ்சு நிமிர்ந்து உட்காந்து 3 விஷயங்களை கேட்குறாரு. எதிர்க்க மோடி கூட அவர்கள் அதை கை கட்டி வாய்ப்பொத்தி கேட்குறாரு, அவர் பாராட்டலாம். இப்போ மெய்யது பொத்தி கையது பொத்தி கேட்குறாரு, சந்தோஷம்தான். ஆனால் இப்படி கேட்கக்கூடிய 3 விஷயத்துக்கு இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக வாதாட வேண்டியவர்கள் அதை பற்றி பேசியிருக்கணும் போல. ஆமாம், பிரதமர் மோடி கொடுத்துருக்கணும், நிதி அமைச்சர் கொடுத்துருக்கணும்னு சொல்லணும். ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியலை. இப்போ இன்னொரு விஷயம், அதே நம்முடைய முதல்வர் என்ன சொன்னார், மகிழ்ச்சியான சந்திப்புண்டார் பிரதமரை. ஆனால் திருமதி சோனியா காந்தி அவர்களை பார்த்து இதயம் கடிந்த சந்திப்பு. இதுதான் உங்களுக்கு வித்தியாசம். உங்கள்கிட்ட சந்திக்கணும் மகிழ்ச்சி, ஆனால் அடுத்த வார்த்தை சொன்னார், நீங்கள் உங்கள் மகிழ்ச்சினால் எங்களுக்கு பயன் வரணும், பயனில்லாத பேச்சல்ல, அந்த பயனை தரமாட்டேங்கிறேன்னு தான் இன்னைக்கு முதல்வர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை, நீங்கள் சோனியா காந்தி பற்றி சொல்லும்போது அதுக்கு தான் குழந்தை வேலை என்ன சொல்கிறாரு, அது அப்புறம் கூட்டணியை நான் பாதுகாத்துக்கணும், அதுக்காக தான் அது இல்லைங்கிறதுக்கு தான் போனவர் வெறும் மோடியை சந்திக்கலை. அதுக்கு தான் இந்த வித்தியாசமாக சொல்கிறேன். நான் சந்திச்சது மகிழ்ச்சிங்கிறாரு. ஆனால் இங்கே நான் சொல்லி முடிச்சேன். முதல் பேச்சு நீங்கள் பேசும்போது நான் பேசுகிற குழந்தைகளும் கொஞ்சம் தயவு செய்து என்னுடைய முதல் கட்ட பேச்சு 2வது கட்டத்துக்கு நீங்கள் குறுக்க வாங்க. இதயம் கனிந்த பேச்சுங்கிறதுக்கும் சந்தோஷமான பேச்சு. மந்திரி பிரதமர் சந்தித்தாலும் கவர்னர் சந்தித்தாலும் நம்ம போய் ஒரு மந்திரியை சந்தித்தாலே, ஏன் கவுன்சிலர் சந்தித்தாலே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். நான் என்ன கேட்குறேன், அந்த விஷயத்தையும் சரிப்படுத்துகிறாரு. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவர் கிளியர் பண்ணிட்டாரு. திருமதி சோனியா காந்தியை சந்தித்து, நாங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, மோடி அவர்களே நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ கொடுக்கணும். ஆனால் நான் கேட்குறது, வலதுசாரியோ பிஜேபியோ அதிமுகவோ பேசும்போது ஆமாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கணும். நான் கேட்குறேன், 2019 இந்த திட்டம் போடும்போது யார் முதல்வர்? எடப்பாடி பழனிசாமி. 20வது வருஷம் இந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டது யார்? அடிக்கல் நாட்டிய மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சர். பணம் தர மாட்டேன்னு நான் சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்களே பார்த்துங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்க? இந்த கேள்வி எங்களுக்கு பின்னால் 2019க்கு பின்னால் உள்ள மெட்ரோ திட்டம்லாம் பாஜக மாநிலங்கள் எப்படி இன்னைக்கு தயாராகி ரெடியே வந்துச்சு? சரி, 21வது வருஷம் பிரம்மாண்டமாக நீங்கள் பேசுகிறீங்களே, பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பேசுனீங்க, நாங்கள் இத்தனை 1000 கோடி வழங்க போகிறோம் இல்லைங்க. அது இருக்கட்டும், பொது முதலீட்டு குழு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இருக்குது, அந்த போர்டு ஒத்துக்கிருச்சு 2 பேரும் 50% பாடுன்னு சொல்லி. இவ்வளவுக்கும் பெருமையெல்லாம் நீங்கள் அடிச்சுக்குவீங்க, நாங்கள் தான் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. இன்னொரு வார்த்தை திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க தெரியுமா, இந்த கடன் வர நாங்கள் வாங்கி கொடுக்குற முடியும், நீங்கள் தான் வாங்கி கொடுத்தாகணும், இது சட்டம். கட்ட போகிறது யார்? தமிழக மக்கள் தானே கட்ட போகிறோம். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், உன்னுடைய பங்கை ஏன் நீ கொடுக்கல? அதனால் என்ன நடக்குது தெரியுமாவா? இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் சென்னையில் இந்த மெட்ரோ திட்டத்தால் எவ்வளோ சிரமப்பட்டு கார்லேயும் பஸ்ஸிலையும் போய்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை இன்னொரு வருஷம் அதிகப்படுத்துகிறாரு பிரதமர் மோடி. அதை கேட்க வேண்டிய எடப்பாடி அவர்கள் கூட சண்டை போடலை. நான் என்ன கேட்குறேன், 2 கேள்வி தான்.
இந்த திட்டத்தை 27 முடிய வேண்டிய திட்டத்தை 28 வரையும் இருந்தால் அடுத்த ஒரு வருஷம் சிரமம் போடுறது யாருக்கு? மக்கள் தானே. இவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்கள் சிரமப்பட்டால் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கெல்லாம் விளங்கும், மோடி அவர்களோ பிஜேபியோ தமிழ்நாட்டுக்கு வரியை கொடுக்கல. அருமையாக சொன்னார் தரணி. அதாவது மறைமுக வரி, நேர்முக வரி, அதுவும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய செஸ்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 30% அல்ல, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தில் மிக குறைந்த அளவில் கொடுக்குறீங்க. பெரும்பாலான பணத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சரி, எடுத்துக்கிட்டீங்க, பிற மாநிலத்துக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். சரி, இந்த விஷயம் சரி. அதே மாதிரி ஒரு இல்லை, மக்கள் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கக்கூடிய அரசு, கூட்டணி அரசில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த பெட்ரோல் விலையை அப்படியே கொஞ்சம் குறைச்சிடலாமே, நம்ம மாநில அரசு வந்து குறைக்கலாமே சொல்லலாம் இல்லையா? நல்ல கேள்வி. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு மாநில வரியை நம்ம உயர்த்தவே இல்லை சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு நிமிஷம், அவர் உயர்த்தலைங்கிறது உண்மைதான். தமிழ்நாட்டுக்கு வரி வாங்கக்கூடிய இதை பூரா அங்கே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு இருக்கிறது 2-3 வகையில் வரி. நாம் என்ன பண்ணுறோம், அந்த பெட்ரோல் வரியை நீங்கள் என்ன பண்ணீங்க, 19 ரூபா வரி ஆக்குனீங்க, டீசலுக்கு 29 ரூபா ஆக்குனீங்க. காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ இருந்துச்சு, 4 ரூபா 6 ரூபா இருந்துச்சு. இந்த காசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் பாதி கொடுக்கணும்ல, அதை நீங்கள் செஸ்ன்னு போட்டு அதையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ வரி அதிகமாக போட்டது யார்? அதை வச்சு தான் தமிழ்நாடு அரசு ஒரு வரி போடுது. நீங்கள் இந்த 19 ரூபாயை 7 ரூபாயோ 6 ரூபாயோ ஆக்கியிருந்தா கூட இன்றைக்கி பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கும். அங்கேயும் தப்பு பண்ணுறீங்க. இப்போ சமக்கிர சிக்ஸாக்கு வருவோம். நீங்கள் தம்பி கூட வித்யாதன் யாரோ சொன்னாங்க, நவோதயா காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்துச்சு, தமிழக அரசு ஏற்றுக்கல. எங்களுக்கு இருமொழி கொள்கை, அதுக்காண்டி காங்கிரஸ் என்னைக்காவது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குற நிதியை நிறுத்துச்சா? இந்த கேள்வி மக்கள் எளிதாக கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம எளிதாக நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் முதல்வர் கேட்டால் 2வது கேள்வியில் அந்த நவோதயா கொண்டு வரும்பொழுது காங்கிரஸ் வந்து நான் நிதி தரமாட்டேன்னு சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்க வேண்டிய சமக்கிர சிக்ஸாவுக்கு கொடுக்கணும், ஆனால் பிஎம்சிரியை நீ பண்ணலன்னு கேட்குறீங்க. எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். நீங்கள் பிஎம்சிரியை நிறுத்துங்க, நாங்கள் ஒன்றும் வேணும்னு கேட்கலையே, நவோதய மாதிரி வேணும்னு கேட்கலையே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாட்டு மேலே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறீங்க. அதுதான் பாஜகவும் வலதுசாரிகளும் செய்கிற வேலை. சரி, இலங்கை பிரச்சனைக்கு வருவோம். அது என்ன, இந்த சமக்கிர சிக்ஸாவில் எவ்வளோ தெரியுமா பாதிப்பு? 44 லட்சம் மாணவர்கள், 2 லட்சம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் சம்பளமும் அவர்களுக்கு செல்ல முடியாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஏழை மாணவர்கள், அவர் சொன்னார் இல்லையா இந்தி, நான் கேட்குறேன், பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய பிள்ளையிலிருந்து தர்மேந்திர என்ன சொல்றாருன்னா, தர்மேந்திர பிரதான் நீங்கள் வந்து அரசியல் பண்ணாதீங்க, மக்களுடைய வளர்ச்சியை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதைத்தான் நான் கேட்குறேன். முந்தைய அரசு இப்படி சொல்லியே, நவோதயாவை நீ ஏற்றுக்கலைன்னா நான் உனக்கு பணம் தரலைன்னு சொல்லி, நம்ம இவ்வளோ எளிதாக சொல்கிறேன்ல. இன்றைக்கி பேசக்கூடிய ரமேஷ் சேதுராமன் வீட்டு பிள்ளையோ அல்லது நம்முடைய தமிழிசையுடைய பிள்ளையோ அண்ணாமலையோ பிள்ளையோ எங்கே படிக்கிறாங்க? கார்பரேட் படிக்கிறாங்க. ஒரு சாதாரண பிஜேபி உடைய பிள்ளைங்கள் முதற்கொண்டு எங்கே படிக்கிறாங்க? பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த ஏழைகள் படிக்கக்கூடிய இந்த ஏழைகளுக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க. எப்படி இந்தியாவில் 90% படிப்பை வந்து முன்னேற்றங்கள் நான் சொல்றேன், அவங்க அதிகமா படிக்க வைங்க சொல்றது. இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்றம் யார் சார் சொன்னா? இந்தியாவுல நீங்க எங்க நீங்க வந்து என் பிள்ளைய வந்து அதாவது உங்க வாய், அதாவது நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? மல்லாக்கப்படுத்தி எச்சி துப்பிக்கிறீங்க, மல்லாக்கப்படுத்தி எச்சி துப்பிக்கிறீங்க. இந்தியாவுல நம்பர் 1 மாநிலம் கல்வியில இருப்பது தமிழ்நாடு. உங்க அதிகமா வரியை கொடுத்தீங்க. குஜராத் எந்த இடத்துல இருக்கு, பீகார் எந்த இடத்துல இருக்கு, மத்திய பிரதேசம் எந்த இடத்துல இருக்கு, யோசிச்சு பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு எதிராக பேசுறீங்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ரமேஷ், நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்லி முடிச்ச உடனே முடிய போகுது. நான் என்ன சொல்ல வர்றேன், என்னுடைய இது நான் எளிதாக மக்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் படிக்கிறது அவங்கவுங்க விருப்பம், யாரை படிச்சுட்டு போகிறாங்க. ஏழை மக்களுக்கு ஏன் நீங்கள் ஏமாத்துறீங்க? 90% ஓபிசிக்கு கொடுக்க வேண்டிய ஆளுநர் பதவிகளோ, அதே மாதிரி அவருக்கு கொடுக்க வேண்டிய இது முதல் மந்திரி பதவிகளோ 93 பேர் செக்ரட்டரி எங்கள் ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதில் 90 பேர் யார் இருக்கா? இந்துக்கள் இல்லை. 90% இந்துக்களுக்கு கொடுக்காம அந்த பதவியை நீங்கள் ஒரு வகுப்பினர், RSS வகுப்பினர் கொடுக்குறீங்க. 3 பேர் தான் இருக்காங்க. அப்ப 90% இந்துக்களை நீங்க ஏமாத்துறீங்க. இந்துன்னு சொல்லி இந்துக்களை நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க உங்க பதில் வரும்போது சொல்லுங்க, இதை நோட் பண்ணிக்கங்க, இதை நோட் பண்ணிக்கங்க சார். அது மட்டுமல்ல, எப்படி
இந்த தமிழ் மக்கள்ல ஓபிசி மக்கள் எஸ்சி மக்கள் படிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எதிராக நீங்க இருக்கீங்க. நாங்க என்ன செஞ்சிருக்கோம் இன்னைக்கு? நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டுல கல்வி முன்னேற்றம் அதிகமா இருக்கு. அத பாருங்க, நான் கேட்கறது, நீங்க சொன்னீங்க வடகிழக்குக்கு நீங்க வாரி கொடுக்குறீங்கன்னு, உங்களை நாங்க தடுக்கல. நீங்க வாரி கொடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை மட்டும் கொடுங்க. அதிக பங்கை நீங்க பீகார் கொடுங்க, குஜராத் கொடுங்க, மத்திய பிரதேச கொடுங்க, வடகிழக்கு கொடுங்க. ஆனா குறைஞ்சபட்ச நிதி உங்க வாயில உங்க வார்த்தையை சொன்னீங்க இல்லையா, நாங்க தர்றோம்னு சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டு உரிமையை கேட்கிறோம். இந்த மாதிரி இடையில பேசுறதுனால மக்களுக்கு தெரியாம போகாது. நாங்க கேட்கிற கேள்வி வலதுசாரிகளையும் பிஜேபியினரை கேட்குற கேள்வி, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னைக்காவது நீங்கள் பேசுகிறீங்களா? கொஞ்சம் பேசி பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச வாய்ப்பாவது வரும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல இலங்கை பிரச்சனையோட இரண்டாவது வாய்ப்பும் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இலங்கை பாருங்க, மீனவர்கள் பல கோடி ரூபாய் அபராதம் போடுறாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்து கிடையாது, பிஜேபி இலங்கைக்கு உதவுது. அந்த இலங்கை என்ன செய்ய தெரியுமா, ஒரு மீனவன் பிடிபட்டா படகை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க மேல அபராதம் பிடிக்குது. அதை கேட்டீங்களா? நான் கேட்கிறேன், உங்க வெளியுறவு மந்திரி அவருக்கு முதுகெலும்பு இருக்கா? உங்க பிரதமர் மோடி 56 இன்ச்சு இந்த ஒரு சாதாரண ஒரு ஸ்ரீலங்காவை பார்த்து ஏன் இந்த மாதிரி எங்க மீனவர்களை பழி வாங்குறீங்க உங்களால கேட்க முடியுதா? ஏன் கேட்க முடியல? அப்ப நீங்க செய்வதெல்லாம் இந்திய மக்களுக்கு, இந்து மக்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழக மக்களுக்கு எதிராக. இதைத்தான் நான் சொல்ல முடியும். திரு ரவி சார், இருக்கும்போது அதிமுக எதுவுமே கேட்கல, அதனோட ஒரு எஃபெக்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து தொடர்ந்து போய் வலியுறுத்த வேண்டிய இடத்துக்கு நகர்ந்திருக்கோம் அப்படின்றத இதேதுல்லா சொல்றாரு. மக்கள் நலனை பத்தி நீங்க சிந்திக்கல. இல்ல அப்படிலாம் இல்ல. அண்ணன் சொல்றாரு தமிழகத்துக்கு ஏதாவது கேட்டீங்களான்னு. தமிழகத்துக்கு நாங்க கேட்டதுனால தாங்க தமிழகம் வந்து இவ்வளவு வளமையா இருக்கு. 10 வருஷம் ஏங்க திமுக ஆட்சியில் இல்ல என்னென்ன கேட்டீங்கன்னா இல்ல, நாங்க என்ன சொல்றோம், எத்தனை திட்டத்துக்கு அனுமதி ஒத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு மின்சாரம் ஏறி போச்சு. இப்பதான் உங்களை நான் புகழ்ந்து பேசினேன். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கேட்டீங்களா கேட்காம எப்படிங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு கண்டினியூஸா ஜெயிக்க வச்சுட்டு இருந்தாங்க? நான் என்ன கேட்கிறேன், இப்போ 11 முறை தோத்தது யாரு? எங்க தோல்வி அப்படிலாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மானங்கெட்டு 10 வருஷம் தோத்த கட்சியில இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்க அதை விட்டுட்டு வந்தீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு எதுக்குமே வழி இல்ல. இவ்வளவு நேரம் அழகா பேசிட்டு இருந்தா இதே என்ன கூப்பிட்டு இருக்கீங்களா? யாரும் வரலையே. ராமதாஸ் அவர்கள் கூட சரி, நான் என்ன கேக்குறேன், தமிழகத்துல நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப ஏன் ஆட்சியில இல்ல? ஏன் போய் இப்ப வந்து திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிட்டு காவடி தூக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு? ஏன் நீங்க மாநிலம் இல்ல மத்தியிலே ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் ஏன் மாநிலத்துல திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கீங்க? எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம், ஐயா மோடிக்கு எதிராக நாங்க பேசுறதுக்கு தயார் தான் ஐயா. எங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம், தமிழர்கள் முக்கியம், தமிழர்களுடைய நலன் முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க என்ன மெட்ரோக்கு நிதி வரல, ஏன் வரலன்னு கேட்டீங்கல்ல ஐயா, நான் சொல்றேன் ஐயா, எங்களுக்கு மெட்ரோக்கு நிதி கொடுங்க ஐயா, மத்திய அரசு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். போதுமா உங்களுக்கு? இன்னும் வேற என்ன வேணும் சொல்லுங்க? தமிழ்நாட்டுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? மீனவர் பிரச்சனை தீக்கணும்னு சொல்றீங்க, மீனவர் பிரச்சனை தீக்கணும் நாங்களும் சொல்றேன். அதற்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சரிங்களா? இல்ல அந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். நீங்க இந்தியில பேசுறது, இந்தி வார்த்தை பேசுறது அதெல்லாம் நீங்க அங்க வச்சுக்கோங்க. நாங்க தமிழ்லயே இப்ப பேசுறோம், சரியா? நீங்க இவ்வளவு தூரம் மீனவர்கள் பிரச்சனையை பத்தி இவ்வளவு பொங்குனீங்க, குமுறுனீங்க, எல்லாம் பண்ணுனீங்க. ஆனா தமிழர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததுல யாருடைய பங்கு? பெரிய பங்கு காங்கிரஸ் உடைய பங்கா, திமுகவுடைய பங்கா? யார் பங்கு போட்டு கொடுத்தது? யார் தாரவாத்து கொடுத்தது? அவங்க கேட்பாங்க, அப்புறமா 10 வருஷமா நீங்க கூட இருந்தீங்களே, கூட்டணி ஒரு தடவை என்ன சொல்றோம்? நீங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பேச விடுங்க. உங்களுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. இப்ப கச்சத்தீவு பிரச்சனை மேல கை வச்சோன்னா உங்களுக்கு அப்படியே பதட்டம் வந்துருச்சு. என்ன தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. 10 ஆண்டுகளாக நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, அதெல்லாம் ஓகே. என்ன பேச கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் பேசுவேன். நாணயம் வெளியிட்டீர்களே, கூட்டணி கட்சியின் கூட்டணி தர்மத்திற்காக எங்களை ஒரு முறை கூப்பிட்டீர்களா? நீங்க யாரை வச்சு நாணயம் வெளியிட்டீங்க? சங்கி நீங்களே சங்கியை வைத்து கொண்டு தானே இன்னைக்கு இது பண்ணுவீங்க. வாழ்த்து சொல்வது வேறு,
நாங்க அதை பத்தி அழைப்பது வேறு, மரியாதை என்பது என்ன என்பது காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியாதா? எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? இல்ல சங்கிகளை கூப்பிட்டு நீங்க சங்கி நீங்களே சங்கி கூட உறவு கொண்டாடி அவர்களை கூட்டி வந்து நீங்க இது பண்ணுனீங்களே, ஏன் மருந்துக்கு கூட உங்களுக்கு ஒரு கூப்பிடலையே, ஏன் கூப்பிடல? அதை கூட நீங்க மறந்துட்டீங்க. நிதி உரிமை பாதுகாப்பு சொல்லுங்க ஐயா. அதாவது இன்றைய முதல்வர் அன்று துணை முதல்வராக இருந்த பொழுது இன்னைக்கு எப்படி மெட்ரோவுக்கு வந்து நிதிக்காக வந்து ஜப்பான்ல இருந்து அவர் போய் வாங்கினாரோ, அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒகேனக்கல் கூட்டுக்கீடு நிறுத்தத்துக்கு நேராக போய் வாங்கினாரோ, அப்படியெல்லாம் அவர் செய்கிறதுனால இந்தியாவில் ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு முதல்வர் செய்கிறதுனால இவருக்கு தடைக்கல் போடுறாங்க. சரி, அதில் நான் சரி கடந்த நிதி உரிமை கடந்த 12 நாட்களாக நான் ஜப்பானிலும் கொரியாவில் இருந்தேன். ஏன் ஜப்பான்ல நிதி வாங்குறாங்கன்னா அங்கே வீட்டு கடன் எவ்வளவு தெரியுமா? இந்தியாவிற்கான தமிழ்நாட்டிற்கான நிதி உரிமை பாதுகாப்பு நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேறும் என்பதே மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அது நம்முடைய எண்ணமாக இருக்கும். விருந்தினர் அனைவருக்கும் நன்றி.